வணக்கம் உண்மையான உறவுகளே. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பதிவு. அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கோவிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க. லைன்ல நின்னு கும்பிடுவீங்க. ரொம்ப நேரமா நின்னு கும்பிடுவீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வசதியா உள்ளவங்களும் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இருப்பாங்க. இதில என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 100 ரூ. 200 டிக்கெட்டா இருந்தாலும் சரி, ரூ. 1000 டிக்கெட்டா இருந்தாலும் சீக்கிரம் போய் சாமிய கும்பிட்டு வீட்டுக்கு போணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இதில என்ன அப்படின்னா, தெய்வம் வந்து அங்க நீ பணத்த குடுத்து கும்பிடும்போது தெய்வம் அங்க இருக்காது. ஏன்னா நீ அவசரப்படுற. யார் வந்து கால் கடுக்க நின்னு கடவுள கடைசி வரைக்கு நின்னு அந்த தெய்வத்த வணங்குறாங்களோ, அங்க வந்து தெய்வம் உனக்கு காட்சியளிக்கும். அது போக வீட்ல அவங்க அதுகிட்ட பணமே இல்லையே, கடவுளே உன்ன பார்க்க வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க. அங்க வந்து வீட்டுக்கே வந்து தெய்வம் உனக்கு காட்சியளிக்கும். அதான் உண்ம. நீ பணத்த கோடி கோடியா கொட்டி குடுக்குறனால வந்து தெய்வம் உனக்கு காட்சி அளிக்கவே அளிக்காது. உண்மையான இதயம், உண்மையான அன்பும், நல்ல எ எ எண்ணம் கொண்ட உள்ளங்களுக்கு மட்டும் தான் தெய்வம் காட்சி அளிக்குமே தவிர, பணம் வேஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.